குழந்தைன்ற இதுல வந்து ஒரு ஒரு குழந்தைக்கு 5 வயசுன்னு வச்சுங்களேன், 4 வயசுனா அந்த குழந்தை சின்ன வயசுல இருந்தே வந்து எனக்கு இந்த கிரீம் பிஸ்கட் தான் வேணும், எனக்கு இதுதான் வேணும்னு கேட்டு ரொம்ப இந்த டெசர்ட் தான் வேணும்னு கேட்டது. அதை சின்ன வயசுல இருந்து அவங்க கொடுத்து கொடுத்து பழகுறாங்க. அது என்ன ஆகும், நாளடைவில் அவங்க வந்து ஒரு 15 வயசுக்கு மேல போகும்போதோ அதான் குறிப்பிட்ட வயசு வரும்போதோ அவங்க ஒபீஸ் கேட்டகரியில போறதுக்கு ரொம்ப அதிகமான சான்ஸ் வந்து நம்ம தான் ஏற்படுத்தி கொடுக்குறோம். நிச்சயமா ஒரு பேரண்டா. அதனால ஒரு பேரண்டா ரொம்ப ரொம்ப சொசைட்டில அவங்களுக்கு முக்கியமான ரோல் இருக்கு. சின்ன வயசுல இருந்தே அவங்கள எந்த அளவுக்கு வந்து பேலன்ஸ்டா கரெக்டான அளவுல புரோட்டீன், ஃபைபர், அதை நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த இதுல சாப்பிட வைக்கிறன்றதுல ரொம்ப முக்கியம். அவங்களும் அந்த மாதிரி சாப்பிடணும். ஒரு குழந்தைய முக்கியமா அந்த மாதிரி தயார்படுத்தணும். அந்த மாதிரி தயார்படுத்தாம பர்டிகுலர் ஏஜுக்கு மேல விட்டுட்டு என் குழந்தைக்கு ரொம்ப சதை போட்டுருச்சு, இல்ல ரொம்ப ஒபீஸ் ஆயிட்டாங்க, அது ஆண் குழந்தையாலும் சரி இல்ல பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, அது அப்படி ஆயிடுச்சுன்னா நான் ஜிம்முக்குன்னு ஒன்று வந்தாதான் நான் வந்து திரும்பவும் நல்ல பேட்டர்ன், அதாவது நல்ல ஃபுட் எல்லாம் கேட்டு நான் ஃபாலோ பண்ணணும் வருவேன்ற மைண்ட் செட் இல்லாம சின்ன வயசுல இருந்தே அவங்களை ஒழுங்கா இது பண்ணீங்கன்னா அவங்க பர்டிகுலர் ஏஜ் வரும்போது ஒரு ஸ்கூலோ இல்லை காலேஜோ வரும்போது அவங்க நல்ல இதுல இருப்பாங்க. அது பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ரோல் இருக்கு.